காலங்காத்தால வாக்கிங் போயிட்டு வந்தாதான் உடம்பும் மனசும் நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னே தெரியல, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்ன இது விசில் சத்த மாதிரி இல்லையே? விசிலே வெடிச்சிருக்கும் போலயே. நம்ம ரமணி வீட்ல இருந்துதாமா வருது. என்ன பிரச்சனை தெரியலையே. ஐயோ, குக்கர் விசில் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. பாவம், எல்லாரும் வெளியில பயந்துட்டு இருக்காங்க. ஏமா, இந்த குக்கர்னால எவ்வளோ தலைவலியா இருக்கு தெரியுமா? இந்த குக்கர்லேருந்து வர சவுண்டே எவ்வளோ டெசிபல்னு தெரியுமா? ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கு. இருக்கும். புது குக்கர் வாங்கி தாங்கன்னு எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருக்கேன். வாங்கி தந்தீங்களா? ஆமாம், இருக்கிற குக்கரையே ஒழுங்காக வச்சுக்க மாட்டேங்கிற. இதில் புதுசாக வாங்கி கொடுத்தா அதே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்ப. 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் இதே வச்சு யூஸ் பண்ணனா நான் மட்டும் என்னதான் செய்வேன்? ஐயோ, என்னால முடியலங்க. ரமணி, ஏதாவது பிரச்சனையாமா? குக்கர் சரியா மூடவே இல்லையா? ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? இருங்க, நான் உங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு வரேன். சாரி பட்டுக்கா, குக்கர் கொஞ்சம் பழசு, அதான் அப்படி சவுண்ட் கொடுக்குது. என்னது கொஞ்சமா? உன் வீட்டு முன்னாடி நின்றமா, குக்கர் சத்தத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். ஏய் அண்ணா, என்ன பிரச்சனை? இங்க ஏதோ பிளாஸ்ட்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு? இந்த குக்கர் விசில் தான். இந்த 2Bக்கு மட்டும் குக்கருக்குன்னு ஸ்பெஷலா ஐடி கார்டு கொடுத்துருங்க. நீ பாருமா, குக்கர் சத்தம் போறது காரணம் வெயிட் பிரச்சனையா கூட இருக்கலாம். அதை நல்லா எண்ணெயில போட்டு ஊற வைக்கணும். அப்பதான் எல்லாம் சரியா வரும். புரியுதா? ரப்பர் கேஸ்கெட்ட அடிக்கடி மாத்தணுமா? நான்லாம் நம்ம வீட்டுல எத்தனை வாட்டி இந்த வேலையை பார்த்துருக்கேன். கேஸ்கெட்லாம் அப்பப்போ மாத்தினதான் இந்த பிரச்சனை வராது. கேஸ் ஃப்ளேம் எப்பவுமே மீடியம்ல வச்சு சமைக்க பழகுமா? இல்லனா கூட இந்த மாதிரி சத்தம் வரும். ஐயோ, இதுக்கு விசில் சத்தமே பரவாயில்ல போலயே. நான் சமாளிச்சுக்கிறேம்மா. இனிமே நான் பாத்துக்கிறேன். அட கடவுளே, இது நமக்கு டெய்லி ரொட்டீன் மாதிரி ஆயிரும் போலயே. இனிமே நான் குக்கரே யூஸ் பண்ண மாட்டேன். போங்க. அந்த அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க போல. வாங்க போயிடலாம். ஆத்தி, உடனே இடத்த காலி பண்ண வேண்டியதான். முதல்ல வேற குக்கரை வாங்கி கொடுக்கணும். இன்னைக்கு வெளியில ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாதான் அவ கோவம் கொஞ்சம் குறையும் போல. சார், பக்கத்து கடையில ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீயா, வாங்கி தட்டுமா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் ஆர்டர் பண்ணல? இதோ பண்ணிடுறேன். பாவம் இந்த மனுஷன்.